விஜயினுடைய இந்த கரூர் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக ஏற்பட்ட விவகாரத்துல இவங்க வந்து சிபிஐ வேண்டான்னு கோரிக்கை வச்சாங்க. உங்களுக்கு தான் மடியில கனம் இல்லைல்ல, வழியில் எதுக்கு பயப்படுறீங்க நீங்க, யாவன் வேணா விசாரிக்கட்டுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஓப்பனா சொல்லலாம்ல. இன்னைக்கு ஒரு செய்தியை நான் பார்த்தா சப்ஜெக்ட் டு கரெக்ஷனா கூட இருக்கலாம். இந்த எஸ்ஐடியோட இந்த விசாரிக்கப்பட்ட விவகாரங்கள்லாம் காணாம போயிருக்குங்கிறாங்க. எங்கட எப்படிப்பா காணாம போகும்? இப்பதானப்பா அமைச்சிங்க. சில ஆவணங்கள்லாம் எரிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. அவங்க அவர் என்ன சொன்னாரு, மரியாதைக்குரிய வில்சன் எம்பி என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எஸ்ஐடி இது வரைக்கும் விசாரிச்சதா அப்படியே சிபிஐ ஒப்படைப்போம், எங்களை நம்பி இருக்குது உச்சநீதிமன்றம்லாம் மாறுதட்டி சொன்னாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்ப என்னமோ பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படி தொடர்ச்சியான குட்டுகளை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே அண்மை காலங்களில் எனக்கே விமர்சனங்கள் இருந்துச்சு. அதிமுகவோ பாமகவோ மற்ற எதிர்கட்சிகளோ ஒரு வீரியமான ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்ணாமல் இருந்தாங்க, அல்லது பண்ணாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஊடகங்கள் அதை பெருசுபடுத்தி போடவும் மாட்டாங்க. இப்பதான் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமா இவங்க பண்ணிருக்கிற டாக்டிக்கலான ஒரு மூவ்,